நண்பர்களே, வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்காகனா எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ், ஷார்ட் நோட்டீஸ் இதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். ப்ளீஸ் சப்போர்ட். இன்னைக்கு இந்த சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிராஜுவேட் லெவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் 6 2025. இது கிராஜுவேட் லெவல். அண்டர் கிராஜுவேட் லெவல் 12th கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இதுக்கப்புறம் தான் வரும். இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து October 4 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து October 21 2025. இந்த அப்ளிகேஷன் முடிகிற நாள் பார்த்தீங்கன்னா November 20 2025. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் November 22 2025. சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா November 23 December 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இந்த ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸை போர்ட்டலில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான டைம் வந்து December 3 December 7 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த போஸ்ட்டுக்கு கீழே வருதுன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்காகவும், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட். டோட்டல் வேகன்சி 5810 வேகன்சி கொடுக்குறாங்க. இதில் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு தான் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு கம்மியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 5810 வேகன்சிஸில் 187 வேகன்சிஸ் சென்னை ரீஜனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 6 வேகன்சிஸ், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 2, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 17, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அதுவே சதர்ன் ரீஜனுக்கு 108, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 1, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் சதர்ன் ரீஜனுக்கு 50 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சென்னை ரீஜனுக்கு மட்டும் 187 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் 18 33 வரைக்கும் இருக்கணும். 33 மேலே இருக்கவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 500. எஸ்சி எஸ்டி, எஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்குலாம் 250 கொடுத்துருக்காங்க. ரீஃபண்டபிள் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ரீஃபண்டபிள் வந்து 400 rupees ரீஃபண்ட் ஆகும். எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் 400 ரீஃபண்ட் ஆகாது. எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா 400 ரீஃபண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாமல் இருந்தால். மற்ற கேண்டிடேட்ஸ்க்குலாம் 250 ஃபுல் ரீஃபண்டபிளாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமோட ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்டேஜ் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ரெண்டுமே சில போஸ்ட்டுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1 டோட்டலாக 100 கொஸ்டினுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்டேஜ் 2லையும் டோட்டல் கொஸ்டின்ஸ் 120, டைம் வந்து 90 மினிட்ஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேத்தமெட்டிக்ஸில் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 35. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இந்த ரெண்டுமே சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் அண்டு டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த 2 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். December 21 2025 November 20 2025 வரைக்கும் தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த பீரியடில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா December 2 2025 வரைக்கும் நீங்கள் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். 23 ஸ்டார்ட் பண்ணி
டிசம்பர் 2 2025 இருக்கும் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்போ ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கான நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து 250. நீங்கள் 250 பே பண்ணி தான் நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் இல்லாமலே அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் லிங்க் பிடிஎஃப்பும் ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் கொடுக்க பார்க்குறேன். இனி ஒரு எக்ஸாம் அப்டேட்ஸுக்கு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.